ஹாய் மக்களே, நம்ம சனா என்ஜாய் டு லேர்ன் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அறுசுவைகள். அதாவது 6 வகையான சுவைகள் நமது உணவில் வந்து கட்டாயமாக வந்து இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது சம்மந்தமான அந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்கலாமா? முதல் சுவை வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு. அந்த இனிப்புக்கு நம்ம உதாரணமாக நம்ம எதை எடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா சுகர் கேன். சுகர் கேன் வந்து அதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு. இனிப்புக்கு வந்து ஸ்வீட்டு. அடுத்து 2வது சுவையாக நம்ம வந்து எதை பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா கசப்பு. கசப்புக்கு வந்து இங்கிலீஷில் என்னென்னு பார்த்திங்கன்னா பிட்டர். என்ன சொல்லுவீங்க? பிட்டர். அதுக்கு உதாரணமாக நம்ம எதை சொல்லுவோம்னா பாகற்காய் கசக்கும் அப்படிம்போம். பாகற்காய் கசக்கும். ஸோ பாகற்காயை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் கசப்புக்கு. 3வது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பு. அதாவது 3வது சுவை கார்ப்பு, இல்லைன்னா உரைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த உரைப்புக்கு வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எதை சொல்லுவோம்னா மிளகாயை வந்து சொல்லுவோம். எதை சொல்லுவோம்? மிளகாய். ஸோ அந்த கார்ப்பு அல்லது உரைப்புக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அப்படி சொல்லலாம், ஸ்பைசி சொல்லலாம், இல்லைன்னா பஞ்சன்சி. என்ன சொல்லலாம்? பஞ்சன்சி. ஓகே. 4வது வகையான சுவை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பு. துவர்ப்பு. துவர்ப்புக்கு வந்து எதை நம்ம உதாரணமாக எடுப்போம் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலைப்பாக்கு, பீட்டல் நட்டு. பீட்டல் நட்டை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக கொடுப்போம். ஸோ துவர்ப்புக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிஞ்சன்சி. ஆஸ்ட்ரிஞ்சன்சி. 5வது சுவை புளிப்பு. புளிப்புக்கு நம்ம குழம்புலாம் பயன்படுத்துகிற புளியாக இருக்கலாம், அதாவது டேமரிண்டாக இருக்கலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழம், லெமன். ஸோ எலுமிச்சம்பழம் புளிக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த புளிப்புக்கு இங்கிலீஷில் என்ன பார்த்தீங்கன்னா சோர். சோர். அடுத்து 6வது வகையான சுவை வந்து என்ன பார்த்தீங்கன்னா உவர்ப்பு. உவர்ப்பு. உவர்ப்புக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சால்ட்டி. சால்ட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா உப்பு, சால்ட்டு. சால்ட் வந்து உவர்க்கும் அப்படிம்பாங்க. இப்படி 6 வகையான சுவைகளுக்கும் நம்ம இன்றைக்கி வந்து தமிழ் இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.